கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். எடுத்துருவா. என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு போடா. வீடு கட்டுறோம். குட்டி வீடா? பெரிய வீடு. அந்த வீடு தான் கட்டுறோம். அது கட்டி முடிச்சு பல வருஷம் ஆச்சு. போடா நீ சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குட்டி வீடு கட்ட போகிறோம். வாங்க கட்டலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தண்ணி தேவை இருக்கு. எடுக்க போயிருக்காங்க. யாரு? இமானே என்னப்பா பொம்மை செஞ்சிருந்தோம். இப்படி பண்ணுறது நான் ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். அது களிமண் இல்லை, சேத்து மண். அதான் கொஞ்சம் சிமெண்ட் சாணி கையில் ஊற்றிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்படி ஏய் சீக்கிரம் செய்யுங்கப்பா, வீடியோ கட் பண்ணி வைக்கிட்டா கொஞ்ச நேரம். வந்து விட்டார், தண்ணி எடுத்துட்டு வந்துட்டார். இப்போ தண்ணி ஊற்றணும். இன்னமே அதுல தண்ணி ஊத்தாதீங்க. இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். குழப்பி மாதிரி இருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதானே இங்கே கொஞ்சம் தான் இருக்கு பாரு. எந்தோ சொன்னே கட்டமாக வச்சதுக்கு அப்புறம் கட்டுறேன்ட்டு வச்சுச்சு. சரி கல் வைங்க. இப்போ ஆரம்பிச்சிடலாமா? அது ஆரம்பி. காய்ஸ், நம்ம இப்போ சிமெண்ட் போட்டாச்சு, கல் வைக்க போகிறோம். அப்போ என்ன முன்னாடியே கல் வச்சுட்டு இருக்கியா? சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண விடாது. நான் கல் வைக்கக்கூடாது. கல் வைக்கிறா போகிறோம். நெமி நீ தண்ணி எடுத்தோ. தண்ணி கையில் கொஞ்சம் ஊற்று. நீ போய் கழுவி வைக்க போ. இதுதான் வாட்டர் டேங்க் தண்ணி. இது எங்கேருந்து வருதுன்னா அந்த டேங்க்லேருந்து இந்த டேங்க்கு வருது. வாங்க அழகாக நம்ம வீடு கட்டுவோம். இது நம்பிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். சும்மா சொன்னேன். இந்த வீடியோ 4 முழுக்க போகணும்னு நினைக்கிறேன். தேய்க்காத சவுண்ட் வருதே ஆயோ. நான் சும்மா இருக்கேன். ஏதாச்சும் செய்ய. அப்பா இங்கே 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 கதவு கதவு. பாப்பாலாம் சொல்ல தேவையில்ல, அவளை டெல்பி இல்லை நாயின்னு கூட கூப்பிட்டு. நாய் வைத்தியம் இங்கே கதவு வைக்கணும் நாய். அப்படி வேணா உங்க அக்காவை திட்டில அந்த மாதிரி திட்டிக்கோ. சாணி முட்டை அந்த மாதிரி திட்டிக்கோ. கட்டியாச்சா? இவன் பேர் இமானு. இதோ இங்கே உட்காந்துக்கானே, இவன் பேர் இமானு. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இவன் என்ன செஞ்சுருக்கான்னா பைக் செஞ்சுருக்கான். இவன் வந்து 6வது படிக்கிறான். இவன் உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 10 வயசு. 10 வயசு ஆகுது இவனுக்கு. அவன் பேர் நெமி. எனக்கு 10 ஆகுது. அவன் வந்து ஒரு கெத்து ஃபேன். இவன் வந்து எனக்கு ஒரு என் சொந்த அண்ணன் மாதிரி. அவன் எனக்கு சொந்த மச்சான்டா பைத்தியம். ஓகே, எனக்கு வந்து சொந்த அண்ணன் தான். எனக்கு வந்து ஒரு புள்ளிங்கா ஸ்டைலு. டேய் மண்டைய கட்டுறா பைத்தியம். கிசடிக்கிற மாதிரி சவுண்டு வர இதில். டேய் வச்சாச்சாயா? ஆன் பண்ணியா? அழகா என்னது இது? இது களிமண். இங்க பாருங்க, அது சாணி, சேத்து மண். பைக்குடா. உண்மையிலே அந்த அந்த ஃபீல் உனக்கு தெரியும்டா. நீ இது பின்னாடில இருந்து சூத்து வருதா? சொல்றேன். என்ன சீட்லாம் தெரியுது? ஓகே, சீட்லாம் இருக்கும். இங்க வந்து பைக் மாடல். இங்க வந்து டயரா? டயர் தான். இங்க பாரு, நீ சொன்னது தானே எனக்கு ஞாபகமே இருந்துச்சு. டயர் அவ்வளோதான். இது 2 அது சொல்கிறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி பாதியை முடிச்சுட்டா. 4 நிமிஷம் ஆச்சு. பெரிய வீடியோவாக தான் இது போடணும். நான் ஷார்ட்ஸில் போடலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, பெரிய வீடியோவாக இருந்தாலும். உண்மையிலே யூடியூப்பில் அந்த மாதிரி இப்போ இதில் உள்ளதெல்லாம் எடுத்து போடக்கூடாதாடா? ஆனால் இதில் எடுத்து போட்டானுல்ல என்னது? இல்லை, நாங்கள் வந்து வீடியோ போட்டதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இவன் வந்து என் மச்சான் அப்பயே சொன்னேன். டிஷர்ட்டை பார்த்தீங்களா? ஈஎல்சி டிஷர்ட் மாதிரி வந்து எனக்கு பையன் வேணும். ஏன்னா இவன் வந்து என்ன சித்தப்பான்னு கூப்பிடணும். ஏன்னா இவங்க அப்பா எனக்கு தாத்தா. ஆமா, இவன் எனக்கு சித்தப்பா. ஏய் சித்தப்பா இங்கே பாடுறா. சித்தப்பா ஹாய் गाइस. இப்போ இவனுக்கு என்ன? அவனா வந்து வந்தா அப்பனா யாயால இல்ல.
நிமி கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ செம காமெடியா போகுதுல. என்னதுடா அது? ஏன்டி கத்துன? ஏதாச்சும் ஒரு இது குடுறான் பைத்தியம். கல்லடி போய் எடுத்துட்டு வா. கையடி பட்டாலும் கல்லடி கண்ணடிக்கிறது கையடிட்டு வந்துட்டா. ஏன் செஞ்ச பைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இவாடு செஞ்ச பைக் நல்லா இருந்ததுன்னா கமான்ல வந்து ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. நல்லா இல்லைன்னா பிளாக் கலர் ஹார்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமான் யாராச்சும் ஒருத்தர் அந்த கமானுக்கு லைக்கே வரக்கூடாது. அதான் என்னோட ஆசை. ப்ளீஸ். கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு ஆனா கொஞ்சம் இமான பார்க்க எந்த மாதிரி தெரியுது? ஆஃப் பண்ணலாம் முடியாது. 6 நிமிஷம் ஆச்சு இருக்குங்க. பாருங்க தட்டான் பாத்தீங்களா? இந்த வீடு நல்லா இருக்கு. நீங்க சிட்டில பாக்குறவங்க கொஞ்சம் இங்க கிராமத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க. பண்ண மாட்டோம். ஆமா, அது கண்டிப்பா எவனும் இந்த கிராமத்துக்கு வரணும்னு பட மாட்டேன். எங்க கிராமம் பேரு இழுப்பூர் गाइस இது இருப்பூர்ல குமாபட்டி இல்ல गाइस புருட்றாங்க गाइस. எங்க வாங்க நீங்க போங்க. எங்க ஊர்ல இங்க அருவில இருக்காதுங்க. குளம்தான் இருக்கு. அதுவும் சாக்கடை குளம்லாம் கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் குளிக்கணும். நிறைய குளம். இந்த ஊர் மக்கள் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நொங்கு வெட்டி சாப்பிடலாம், இளநீ குடிக்கலாம். சாக்கடையில குளிக்கலாமா? இங்க சாக்கடையே கிடையாது. இங்கலாம் அங்க காசு கொடுத்து இளநீ வாங்கி இங்க ஃப்ரீயாவே கிடைக்கும். யார் சொன்னா? இங்க இருக்க பனைமரத்துல யார் வேணாலும் வந்து பறிச்சு குடிக்கலாம். அதுவும் நொங்கு கூட நீங்க காசு கொடுத்து வாங்குவீங்க. ஆனா அதுவும் நீங்க இப்படி சாப்பிட உங்களுக்கு இந்த கிராமத்துல எந்த கிராமத்துக்கு போனாலும் உங்களுக்கு எப்படி சாப்பிட இப்படி விரல விட்டு நம்பி அப்படி சூப்பரா இருக்கும் गाइस. நீங்க பண்ணி பாருங்க. சொல எடுத்து சாப்பிடுறத விட இது சூப்பரா இருக்கும் गाइस. நான் சாப்பிட்டுருக்கேன். நான் 2-3 தடவை சாப்பிட்டேன். பிடிச்சிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் தான் பண்ணேன். ஆடு மாதிரி இந்த திருட்டுக்குழி பண்ணல நான் தான் பண்ணேன். இது எல்லாருக்கும் தெரியும் गाइस. இல்ல அது எனக்கு பார்க்க ஆடு மாதிரி இருக்கு. ஆடு மாதிரி கடை. இது நல்லா இல்லனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுனா லைக் போட்டுருங்க. கமெண்ட்ல வந்து ரெட் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஆர்சிபி மான் போட்டுருங்க. ஆர்சிபி மான்லாம் போடாதீங்க गाइस. என்னவா போடுறீங்க? திருட்டு மான் இல்லனா வாயாடி மான். அதான் அவன் பேர் என்னவன்? வாயாடி மான் அப்படின்னு போடுங்க. கல்லு இருக்காது. ஏய் மான் மறைக்கிறான் பார். மறைக்கிறாயா? வாயா பாரு. இவங்களுக்கு எல்லாருக்கும் நெமி கூட என் ஃப்ரெண்டு கூட சிஎஸ்கே தான். நான் எல்லாரும் சிஎஸ்கே இல்லையே. ஆமா இவ்வளோ நேரம் கட்டியிருக்கீங்க. பெருசாக தான் வந்திருக்கு. ஆனால் என்ன கொலன்னு இருக்கு. ஏதோ சாணி மாதிரி சார். ஏதோ சாணி மாதிரி கொலன்னு இருக்கு. அதான் நிலப்படி உண்டுட்டு. அப்பனா இங்க இருந்து அந்த பாக்ஸ் மாதிரி வீடா? அந்த மைண்ட் கிராஃப்ட்ல கட்டுவோமே அதான். அதாடா. அப்பனா நீங்க இங்க இருந்து ஒரு மாதிரி ஸ்லாப் மாட்டி வச்சு கட்டணுமே. ஸ்லாப்புக்கு வந்து நாங்க கார்ட்போர்டு இல்லனா ஓலை யூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஓலை. இமான் சொல்றான் பாத்தீங்களா ஸ்லாப்லாம் வைக்கணும்ட்டு. அவனை மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. அவன் மூளை கிரிக்கெட்டை பத்தி போவோம், இல்லைன்னா என்ன பண்ணலான்ட்டு போவோம். இல்லை அடிக்கணும்னு தோணும். நான் வந்து ரொம்ப என்ன அடிக்கணும் சொல்லுங்க ஃப்ரெண்ட். மாட்டுக்கறி எல்லாம் இல்ல. இவன் வந்து பன்னிக்கறி மாட்டுக்கறிலாம் ஹெல்த்தியா சாப்பிடுவான். பீஃப் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் சாப்பிட மாட்டேங்க. பைத்தியக்காரன். ஆனா சில பேருக்கு ஒத்துக்காது. வயித்தை குழப்பிட்டு போவோம். நான் சொல்றேன் யாரெல்லாம் பீஃப் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்குலாம் புடுங்கிட்டு போவோம். யாரும் குறுக்கறே அதிகமாக சாப்பிடாதீங்க. அது வந்து கேன்சர். அதை ஒரு நல்லவரே சொல்றாரு. ஏய் நான் சாப்பிட்றேன்ட்டு நீ ஓவரா பண்றடா.
காய்ஸ் இந்த டியூப் லைட்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து உண்மையில நடந்தது நியூஸில். டியூப் லைட்லாம் வெடிக்காதீங்க, அது கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, அது பண்ணாதீங்க. டீப் லைட்டை உடைக்கிறது லைக்கு ஷேரு இதுக்கெல்லாம் பண்ணவே மாட்டோம், நாங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இது மாதிரிலாம் டீப் லைட்லாம் இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க, நான் சொல்லிட்டேன். அவ்வளோ டீப் லைட்டை உடைக்கக்கூடாது. டீப் லைட்டை உடைக்கக்கூடாது. நான் ஒரு இது பார்த்தேன். என்னம்மா, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தேன், அது செய்யலான்ட்டுருக்கேன். அது செய்யலாமா கூடாதான்ட்டு நீ சொல்கிறாய்மானு. ஒரு ஹை வால்டேஜ் கரண்ட்டு பேட்ரி எடுத்துக்கணும்டா. அந்த பேட்ரியில் வந்து இதை எடுத்துக்கணும், அதாவது பிளேடு ரெண்டத்தையும் ஒட்டி வச்சுக்கணும். ஒயரை போட்டு பிளேடை ரெண்டத்தையும் ஒட்டி வைக்கணும். தண்ணியில் இல்லை, இந்த தண்ணியில் என்னது ஒரு கரண்டி உப்பை போட்டு முதல்ல நினைப்பாங்க, அதில் முட்டையாக வரும். அதுவே 2 கரண்டி இதை போட்டு நினைப்பாங்க, டப்பக்குன்னு வெடிக்கும். இல்லை அதுவே 3 கரண்டி போடுவாங்க, அப்படி எரிஞ்சு மேலே வந்துடும் அந்த பிளேடு. அது செய்யலாமா வேணாமா, அதை நீங்களே சொல்லுங்கள். அது வந்து செய்யக்கூடாது. நீங்கள் பெரியவங்க யாராச்சும் காலேஜ் படிக்கிற மாதிரி அந்த அங்கிள் அது மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் சேஃப்டியோட பண்ணணும். இப்போ நம்ம சின்ன பசங்க இப்போ நாங்களே வச்சுக்கோங்க, நாங்களே பண்ணக்கூடாது. சரி, இந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் நிறுத்தி வைக்கிறேன். இந்த இதை முடிச்சுட்டு நாங்கள் வீடியோ போடுறோம்.